ஸோ $1000 ரெடி பண்ண போகிறோம் தெரியலையே. தேவை. சரி இங்கே தான் பண்ணுவோம். என்னடா ஆர்த்தி இவனா? ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ ஃப்ரீ டைம்ல கூட இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே? அப்பா ஒரு டீயை போடுவோம். வெயிட் மினிட். என்ன இவனுங்க ஜாலியாக இருக்கானுங்க. நம்ம ஒரு கழகத்தை உண்டு பண்ணுவோம். ஹாய் ப்ரோ. இவங்களை தான் சொல்லி தோர்த்தணுமே. சுபாஷ் அந்த ப்ராஜெக்டோட ஸ்க்ரம் ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோவா? எப்போ உங்களுக்கு டெட்லைனு? அது ஒரு 3 மணிக்குன்னு நினைக்கிறேன். 3 மணியா? ஏய் இந்த டைம்ஸ் போடுறா. ப்ரோ அது நான் 2 மணிக்கு மேனேஜருக்கு எக்ஸ்டென்ஷன் மெயில் போட்டுட்டேன். எக்ஸ்டென்ஷன் மெயில் இன்னும் மேனேஜர் பார்க்கல. அவரு பார்க்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மேனேஜர் 4 days கழிச்சு ரிப்ளை போடுவாரு. சரி இவனையா தோர்த்துவோம். கமெண்ட் அந்த இன்டர்வியூட லிஸ்ட்ல சிஇஓக்கு அனுப்பிட்டீங்களா? அதுக்கு டெட்லைன் இருக்கு. எப்போ? 4:30. ஏய் டைம் 4 o'clockடா. ஹாஃப் அன் ஹவர் இருக்குல்ல, அனுப்பிடலாம். half an hour இருக்கா? ம். விலகு விலகு. இவனை வச்சுக்கிட்டு அடேங்கப்பா 45,000 பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்களா? பிரவீன் இங்கே பாரு, 45,000 பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்மளாம் என்ன பண்ணுறது? ஆமா எடுக்கிறாங்க, லே ஆஃப் பண்றாங்க, எடுக்கிறாங்க, லே ஆஃப் பண்றாங்க. இதே வேலையை வச்சு உங்களுக்கு. ஆமா ஒழுங்கா வேலை செய்யலைன்னா லே ஆஃப் பண்ணதான் செய்வாங்க. சும்மா வச்சுட்டு காசு தரத்துக்கு அவங்க என்ன லாட்டரியா வச்சிருக்காங்க? அப்புறம் உங்களோட சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அத்தனை ரவுண்டு இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ணுறாங்க? இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்றாங்கன்னா ஃப்ரெஷரா அவங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அதே பேசிக் ஸ்கில்ல வச்சு நம்ம 4-5 வருஷம் வண்டி ஓட்டணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணலைன்னா ஆப்வியஸா உங்களை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சும்மாவா 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க தானே லே ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ என்ன 3 இயர்ஸ் அவங்க எதுவுமே தெரியாமையா இருந்திருப்பாங்க? 3 இயர்ஸ் அவங்க எதுவுமே தெரியாம இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா 3 இயர்ஸ் அவங்க ஒரே விஷயத்த கத்துக்கிட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் வரவங்களே அவங்க 3 இயர்ஸ் கத்துக்கிட்ட விஷயம் மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா 10 விஷயம் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா அவங்கள யூஸ் பண்றது தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகம். அப்ப கம்பெனி கண்டிப்பா அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கம்பெனி மேல தப்பு சொல்ல முடியாது. ப்ரோ பேசிக்கிட்டே அச்சச்சோ அப்படிட்டுமே சமாளிப்போம். ப்ரோ பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல. நீங்க சொல்லுங்க. யார் சொன்னது கரெக்ட்? நான் சொன்னது தானே கரெக்ட்? ப்ரோ நான் சொல்கிறதானே கரெக்டு, சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ. நான் சொன்னதான் ப்ரோ கரெக்ட். என்ன சொல்றீங்க? ப்ரோ நான் தான் ப்ரோ கரெக்டாக சொன்னேன். என்ன சொன்னீங்க? ப்ரோ கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணும்ல ப்ரோ. மனசாட்சி மட்டும் வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ண முடியும்? பணம் தான் முக்கியம். இவங்களோட பேச்சுக்கும் ஒரு முடிவு வரல, என்னோட வேலைக்கு ஒரு முடிவு வரல. இதுக்கு முடிவை நீங்களே சொல்லுங்க. ஓ, என்ன பண்றது தெரியலையே. வேலைக்கு கவுத்து விட்டாங்களா? எவன் எவனையும் லே ஆஃப் பண்றான். இவங்களை லே ஆஃப் பண்ண என்ன?